மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனமேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. ஜகமே நாடக மேடை என்பதை நானும் அறிந்து கொண்டேன். நான் ஒரு நடிகன் என்றார் பாபா, இனிமேல் ஏது துன்பம். ஜகமே நாடக மேடை என்பதை நானும் அறிந்து கொண்டேன். நான் ஒரு நடிகன் என்றார் பாபா, இனிமேல் ஏது துன்பம். அபுவில் உன்னை சந்திக்கும் நாளை எண்ணி நானே மகிழ்கின்றேன். மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனமேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. வரங்களை வழங்கும் வள்ளல் இன்று எந்தன் வாசல் வந்தார். ஜன்ம ஜன்மமாய் தேடிய தந்தை என்னை வாரி அணைத்துக் கொண்டார். வரங்களை வழங்கும் வள்ளல் இன்று எந்தன் வாசல் வந்தார். ஜன்ம ஜன்மமாய் தேடிய தந்தை என்னை வாரி அணைத்துக் கொண்டார். அதனால் இன்று என் மனம் மகிழ்ந்து ஆனந்த ராகம் பாடிடுதே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனமேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. பாபா உந்தன் மகிமையை பாட ஆத்மா நானே இறைவழி சென்று சொர்க்கம் அடைந்திடுவேனே. 1000 வார்த்தைகள் வேண்டும் பாபா உந்தன் மகிமையை பாட ஆத்மா நானே இறைவழி சென்று சொர்க்கம் அடைந்திடுவேனே. எந்தன் ஜீவன் வாழ்வது பாபா என்றும் உந்தன் நிழலில் தானே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே.
மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனம் மேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா. ஆத்ம ஞானம் ஒரு தீபம், பரமாத்மா தந்த எழில் தீபம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம், பரமாத்மா தந்த எழில் தீபம். ஆத்ம ஒளியை கண்டு சிவனே ஆனந்தம் மிக அடைகின்றார். புன்னகையால் முகம் சிரிக்கின்றார். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். ஆத்ம முயற்சியில் பலவிதமாம், ஒவ்வொருவரும் அதில் ஒரு விதமாம். ஆத்ம முயற்சியில் பலவிதமாம், ஒவ்வொருவரும் அதில் ஒரு விதமாம். சங்கம யுகத்தினில் சேர்ந்தே இருந்து சத்யுக திரேதா சென்றிடுவோம். சாந்தி சுகமும் பெற்றிடுவோம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். நம் தீப ஒளியால் பல தீபம் ஏற்றி தீபமாலா என செய்திடுவோம். நம் தீப ஒளியால் பல தீபம் ஏற்றி தீபமாலா என செய்திடுவோம். காற்றில் ஆடும் தீபம் போல ஆனந்த மிகுதியால் ஆடிடுவோம். ஆத்ம ஞானம் மிகுந்திடுவோம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा।
परमात्मा को प्यारे, दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 20/3/2025 மதுவன் முரளி. பாப்தாதா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்றாரு, பாபாவை போலாநாத்ன்னு சொல்கிறோம். பக்தி மார்க்கத்தில் நாம் அவருக்கு என்னென்ன மகிமைகள் செய்கிறோமோ அந்த வெறும் மகிமைகள் மட்டும் செய்து வந்தோ அந்த மகிமைக்கு உண்டான பொருள் என்ன, அந்த மகிமைக்குரிய காரியத்தை எப்போ செய்கிறாரு எதுவுமே தெரியாமல் இருந்தது. இப்போ பாபா நமக்கு ஞானம் கொடுக்குறாரு. போலாநாத்ன்னு ஏன் சொல்கிறோம்? கள்ளம் கபடமற்றவர். அவர் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சோலி போன்ற விஷயத்தை எல்லாம் வாங்கிட்டு நமக்கு ரத்தனங்கள் வைரங்கள் 21 பிறவிகளுக்கு நிரப்பி கொடுக்குறார். ஆகவே அவரை போலாநாத்ன்னு சொல்கிறோம். மேலும் எவ்வளோ உயர்ந்த ஞானம் எளிய முறையில் சொல்லி கொடுத்து 21 பிறவிகளுக்கு உண்டான பிராப்திகளை உருவாக்குறார். படிப்பு தான் பிராப்திக்கு ஆதாரம்னு சொல்கிறார். ஸோ ஞானந்தான் பிராப்திக்கு ஆதாரம்னா அப்போ இந்த ஞான ரத்தனங்களை ஞான வைரத்தை நாம் நமக்குள்ளே எவ்வளோ சேமிக்கணும். பக்தியில் சங்கர் முன்னாடி போய் பையன் நிரப்புங்கன்னு பக்தர்கள் பாடுறாங்க. பட் நம்முடைய புத்தி என்ற பையை நிரப்பக்கூடியவர் யார்? ஷிவ் பாபா தானே தவிர சங்கர் கிடையாது. பங்கு பியோ பாயி பங்கு பியோன்னு பாடுவாங்க சிவராத்திரி அப்போலாம். அது குடித்தா போதை ஏறும் அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் லௌகீகத்தில் சொல்கிறான். ஆனால் எந்த போதை, எதை நாம் குடிக்கணும்? இந்த ஞானம் என்ற அமிர்தத்தை பருகும்போது ஆன்மீக போதை, அழிவற்ற போதைங்கிறது ஏற்படுகின்றது. ஸ்தூலமான போதையூட்டக்கூடிய வஸ்துக்களை போய் கடவுள் சாப்பிட்றன்னு சொல்வாரா? ஞான போதை, ஞானத்தினால நம்முடைய ஆன்மீக பெருமைகளை உணரும்போது ஆத்மா எப்பவுமே தன்னுடைய உன்னதமான போதையிலே இருக்க முடியும். ஆகவே நாம் சங்கம யுகத்தில் ஆன்மீக போதையிலிருந்து அழிவற்ற ஆஸ்திகளை தனக்குள் நிரப்பிக்கொள்ளணும். வெறும் கையோட வந்தோம் வெறும் கையோட போவோன்னு லௌகிக்கத்தில் சொல்லுவாங்க. பட் பாபா நம்மளை அனுப்பும்போதும் நிரம்பிய கையோடு தான் அனுப்பிச்சாரு. கூட்டிகிட்டு போகும்போது நமக்குள்ள எல்லாமே நிரப்பி தான் பாபா நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். மற்றபடி பாபா தாட் ரீடர் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் என்னென்ன சங்கல்பம் ஓடுது அதை நம்ம அறிய வேண்டும் அப்படிங்கிற அந்த விதமான ஒரு கல்வி நமக்கு பாபா சொல்லித்தரல. பாபா சொல்லித்தரது எல்லாமே ஆன்மீக கல்வி. இதன் மூலமாக ஆத்மா பல பிறவிகளுக்கு உயர்ந்த நிலை அடைகின்றது. मीठे बच्चे, इस पुरानी दुनिया में अल्पकाल चंबंगूर सुखை. இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தில் அல்ப காலத்தினுடைய ஒரு சென அளவுக்குண்டான சுகம்தான் இருக்கின்றது. அதாவது ஒரு சிறு துளி சுகம்தான் இருக்கு. एक साथ नहीं चल सकता है. இவைகள் எதுவுமே நம்முடன் வராது. साथ में अविनाशी ज्ञान रतन चलती है. நம் கூட வருவது அழிவற்ற ஞான ரத்தனங்கள்.
இஸ்லே அவினாஷி கமாயி ஜமா கரோ. ஆகவே இந்த அழிவற்ற வருமானத்தை சேமிக்கணும். இது ஞான ரத்தனங்களை கேட்டு தாரணை பண்ணும்போது அது ஆத்மால சன்ஸ்காரமாக பதிஞ்சிடுறது. அதுதான் நம்ம கூட கொண்டு போக முடியும். கேள்வி, பாக்கி படாய் மே கौन-सी வித்யா நகி சிக்காய் ஜாத்தா? பாபாவுடைய கல்வியில் எந்த விதமான ஒரு கல்வி கற்றுத்தரப்படுவதில்லை. உத்தர், பூத் வித்யா. பாபா சொல்றார் பூத கல்வி. பூத கல்வின்னு என்ன? किसी की संकल्प को रीड करना एक பூத் வித்யா है. பிறருடைய மனதில் எழும் எண்ணங்களை நாம் அறிந்து கொள்வது கூட பூத கல்விங்கிறார். துமே எக் வித்யா நகி சே. பிறருடைய மனதில் இருக்கக்கூடிய தாட்டை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த ஒரு கல்வி பாபா நமக்கு கற்றுத்தரல. பாப் कोई தாட் ரீடர் நகி. பாபா தாட் ரீடர் அல்ல. ஜானி ஜான்ஹார் அர்த்தாத் நாலேஜ் ஃபுல். அனைத்தும் அறிந்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் நிறைந்தவர்னு அர்த்தம். ஒருத்தருடைய சங்கல்பத்தை உட்கார்ந்து ரீட் பண்ணுறதில்ல, ஞானம் நிறைந்தவர். பாப் ஆத்திஹி துமே ரூஹானி படாயி படானே. பாபா வருவதே நமக்கு ஆன்மீக கல்வியை கற்பிப்பதற்கா. ஜிஸ் படாய் சே தும் 21 ஜனம் கே லியே விஸ்வ கி ராஜ்யம். இந்த ஒரு கல்வியின் மூலமாக நீங்கள் 21 பிறவிகளுக்கு ராஜ்யத்தை அடைகிறீர்கள். ஓம் சாந்தி. பாரத் மே பாரத்வாசி காத்தே. பாரதத்தில் பாரதவாசிகள் தான் பாடுகின்றார்கள். ஆத்மா பரமாத்மா அலக் ரஹே பகுகால். என்னன்னு பாடுறோம்? ஆத்மா பரமாத்மா வெகு காலம் பிரிந்திருந்தன. अब बच्चे चाहते हम आत्माओं का बाप परमपिता परमात्मा को राज्यों सिखला रहा. இப்போ நம்ம குழந்தைகள் தெரிஞ்சிட்டோம். ஆத்மாக்களாகி நமக்கு பரம்பிதா பரமாத்மா ராஜயோகத்தை கற்றுத்தருகிறார். अपना परीक्षा दे रहा है और सृष्टि की आदि मध्यांत को भी परीक्षा दे रहा. பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார், நம்மை பற்றி கொடுக்கின்றார். மேலும் உலக கால சக்கரத்தின் ஆரம்பம், இடை, இறுதி இவைகளை பற்றிய ஞானத்தை தருகிறார். கொய்தோ பக்கே நிக்ஷி புத்திஹே. ஒரு சிலர் முழு உறுதியானவர்களாக இருக்கிறார்கள். கொய் கம் சமஸ்திஹே. சிலர் குறைவாகத்தான் புரிந்து கொள்கிறார்கள். நம்பர் வார்த்தோகைனா இதுலேயும் வரிசைப்படியாகத்தான் இருக்கிறார்கள். பச்சே சாந்தியம் ஜீவாத்மா ஹே. குழந்தைகள் தெரிஞ்சிட்டோம், நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள். பரம்பிதா பரமாத்மாக்கு சன்முக் பைட். பரம்பிதா பரமாத்மாவுக்கு எதிரில் அமர்ந்திருக்கின்றோம். காய சாத்தா ஹே ஆத்மா பரமாத்மா அலக் ரஹே பகுகால். இந்த ஒரு பாடல் பக்தியில் பாடப்படுகின்றது. என்ன பாடல்? ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தன. मूल वतन में जब आत्मा है तो अलग होने की बात नहीं उठता. மூலவத்தனம் பரந்தாமத்தில் ஆத்மா இருக்கும்போது அங்கே பரமாத்மாவை பிரிஞ்சிருக்காங்கங்கிற பேச்சே இல்லை. ஏன்னா பாபாவும் அங்கே தான் இருக்காரு. यहाँ आने से जीव आत्मा बनते तो परमात्मा बाप से सभी आत्मा अलग होते. எப்போ இந்த பூமிக்கு வருகின்றோமோ அப்போ இந்த உடல் எடுக்கும்போதே நம்ம ஜீவாத்மா. ஸோ ஜீவாத்மாவாக ஆகும்போது என்ன ஆயிரும்? பரமாத்மா கிட்டேருந்து பிரிஞ்சிடுறோம். ஆகி தோ பிகரத் ஐசே காத்தே. முன்னாடி பொருள் தெரியாமே இந்த பாடலெல்லாம் பாடி வந்தோம். अभी तो बाबा समझाता है. இப்போ உட்கார்ந்து பாபாவே குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். बच्चे चाहते परमपिता परमात्मा से हम अलग हो एक पाठ बचाने. குழந்தைகள் இப்போ தெரிஞ்சிட்டோம், நம்ம பரமபிதா பரமாத்மாவிலிருந்து தனித்தவர்களாக ஆகி
இங்கே நாடக பங்கை நடிக்க வந்திருக்கோம். तुमकी पहले पहले बिछड़े हुए थे शिव बाबा पहले पहले तुमसे ही मिलता. அது பரந்தாமத்திலேருந்து பாபா பிரிஞ்சது நாம தான் ஃபஸ்ட். யாரெல்லாம் சத்தியத்தில் முதல்ல வர்றாங்களோ அவங்க தான் பாபா விட்டு முதல்ல பிரிகிறாங்க. ஆனால் நீங்கள் தான் என்னை விட்டு முதல்ல பிரிஞ்சிங்க. ஆகவே நான் தான் உங்களை முதல்ல சந்திக்கின்றேன். துமாரா காத்ரி பாப்கோ ஆனா படுத்தா. உங்களுடைய உபசரிப்புக்காக பாபா வர வேண்டியதாக இருக்கின்றது. கலப்பலி इन बच्चों को पढ़ाई जाता था फिर சொர்க்கி மாலிக். கல்பத்துக்கு முன்னாடியோட தந்தை நமக்கு இந்த படிப்பு சொல்லி கொடுத்தாரு. அதன் பிறகு ஸ்வர்க்கத்துக்கே எஜமானாக ஆக்கிறாரு. உஸ் சமய और कोई खंड नहीं था. அந்த நேரம் பாரதத்தில் வேற கண்டங்கள் என்பதே கிடையாது. ஒரே பாரதம் தான். 5 கண்டங்கள்லாம் கிடையாது. கலப்பலேன் பச்சோं को ही पढ़ाई जाता था फिर स्वर्ग की मालिक. கல்பத்துக்கு முன்னாடியோட பாபா சொல்ல நான் இந்த குழந்தைகளுக்கு தான் கல்வி கற்பித்தேன். கற்றுக் கொடுத்து என்ன பண்ணுறாரு? ஸ்வர்க்கத்துக்கே எஜமானனாக ஆக்குகின்றார். டைட்டி டைனாஸ்டிக் தேவதைகளுடைய வம்சம் என்று சொல்லப்படுகின்றது. ஹரேக்கோ अपना ரிலிஜன் होता है ना. ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுக்கென்ற மதம் இருக்கும். ரிலிஜன் இஸ் மைட் காஸ். தர்மந்தான் சக்தி என்று சொல்லப்படுகின்றது. கிஸ்கி பி புத்தி மே நஹி ஆத்தா. யாருடைய புத்தியிலும் இந்த கான்ஷியஸ்னஸ் இல்லை. பாரத் மே இன்கா தரம் என பாரத தேசத்தில் தான் தேவதைகளுடைய தர்மம் தேவதா தர்மம் இருந்தது. धर्म को न जाने कारण इरिलीजियस बन गए. தர்மத்தை அறியாத ஒரு காரணத்தினால்தான் அதர்மங்கள் மேலோங்கி இருக்கு. रिलीजन में आने से तुम्हारा में कितना ताकत रखती है. ஸோ இப்போ நாம் தர்மம்னா என்னன்னு புரிந்து அந்த தர்மத்தின் வழியில் நடக்கும்போது நமக்குள்ள எவ்வளோ சக்தி கிடைக்கின்றது. तुम आयन एज पहाड़ को उठाए गोल्डन एज बना दीद. இந்த இரும்பு உலகம் என்ற மழையை அப்புறப்படுத்தி நாம் இதனை பொன்னுலகமாக மாற்றுகின்றோம். பாரத் को सोने के पहाड़ बना देते. பாரதத்தையே தங்கத்தால் சிகரங்கள் மலைகள் என்பது உருவாகின்றது. வாஹன் तो कानिया में ढेर सोने भर. அங்கே எல்லா சுரங்கங்கள்லேயும் கூட தங்கம் நிறைஞ்சிருக்கும். सोने की पहाड़ों का फिर वह खुलेंगे. सोने की गलकर उनकी ईंट बनाई जाता है. அங்கே எல்லா சுரங்கத்திலையும் தங்கம் நிறைஞ்சிருக்கும். அந்த தங்கத்தை எடுத்து தான் என்ன பண்ணுவாங்க? இங்கே எப்படி மண்ணில் செங்கல் பண்ணி கட்டடம் கட்டுறாங்களோ அதே மாதிரி அங்கே தங்கத்தில் கட்டடம் கட்டுறதுக்காக செங்கல் ஆக்குவாங்க. மக்கான் தோடி இன்டோங்கி बनाएंगे. सोने को गलाकर उनको ईंट बना. தங்கத்தை உருக்கி அதை செங்கல் ஆக்குவாங்க. மற்றபடி மண்ணால் செய்த செங்கல் அங்கே இருக்காது. மாயா மச்சந்தர் க கேள்வி திக்காத்தா ஹைனா. மாயை மச்சேந்தர் என்ற ஒரு மன்னனுடைய விளையாட்டு அவருடைய வாழ்க்கை நடந்தது கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. வக்சப் கஹானியா அவைகள் அனைத்தும் கதைகள். பாப் கத்தின் சப்கா சார்மை தும்கு சுனார். பாபா பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேத சாஸ்திரங்கள் கதைகள் இதனுடைய சாரத்தை நமக்கு புரிய வைக்கிறார். दिखाते ना ध्यान में देखा हम जोली भर कर ले जाते. ध्यान से नीचे उतरा कुछ नहीं रखा. அந்த காலத்தில் டிரான்ஸில் போகும்போது மேலிருந்து நிறைய நிரப்பிட்டு கீழே இறங்கி வந்தான். ஆனால் கீழே பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏன்னா மேலே உள்ள பொருள் கீழே கொண்டு வர முடியாது. जैसे तुम्हारा भी होता है इसको कहा जाता है दिव्य दृष्टि. அதுதான் தெய்வீகமான தெய்வீகமான பார்வையின் மூலமாக சூக்ஷ்மவத்தனம் சத்தியம் இதெல்லாமே அனுபவம் பண்ணாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நிறைய ரத்தனங்கள் வைரங்கள் தங்கங்கள் இதெல்லாம் நிரப்பி நிரப்பி
கீழே கொண்டு வந்து. ஆனால் பூமிக்கு வந்தால் எல்லாம் மறைஞ்சிச்சு. தோ குச் நஹி ரஹா. மேலே இருக்கும்போது ஆஹா இவ்வளோ செல்வங்கள் இருக்கே நிரப்புறோம். ஆனால் கீழே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. जैसे तुम्हारा में भी हो, इसको कहा जाए दिव्य, इसको कुछ रखा नहीं. नवदा भक्ति बहुत करते वक्त भक्ति माला की अलग है ज्ञान. பக்தி மார்க்கத்திலோட பார்த்தீங்கன்னா தீவிரமான பக்தி செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அதை நவதா பக்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வேற, ஞானம் வேற. ज्ञान माला अलग, அது பக்தி மாலை, இது ஞான மாலை. ருத்ரமாலா விஷ்ணு கி மாலா. ருத்ரமாலை மேலும் விஷ்ணுவின் மாலைன்னு சொல்கிறோம். फिर वक्त भक्ति का माला, அது பக்தி மாலை. अभी तुम पढ़ रहे हो ராஜ்யாய் के लिए. இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க ராஜ்யத்தை பெறுவதற்காக. तुम्हारा बुद्धियोग है टीचर की साथ और ராஜா की साथ. இப்போ உங்களுடைய புத்தி யோகம் என்பது படிப்பு கற்றுத்தரக்கூடிய டீச்சர்கிட்ட இருக்கணும், மேலும் நம்ம போகக்கூடிய ராஜ்யத்தின் பக்கம் இருக்கணும். ஜெய்சே காலேஜ் மே படுத்தே புத்தியோ டீச்சர் கி சாத் இருக்கு. எப்படி ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்கன்னா, படிக்கும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், அந்த பிரின்சிபல் ப்ரொஃபஸர்ஸ் ஞாபகம் இருக்கும். बैरिस्टर खुद पढ़ाकर आप समान बनाता है. बैरिस्टर தானே குழந்தைகளுக்கு படிக்க வச்சு தனக்கு சமமாக ஆக்கிறார். பாபா ஸ்வயம் இதில் அனுபவசாலியாக இருக்கார். யார்? பிரம்ம பாபா. பாபா குத்தோ பந்தே நகி. ஷிவ் பிரம்ம பாபா இதை படித்து இந்த உயர்ந்த நிலை அடைகிறாரு. பட் ஷிவ் பாபா படிப்பு சொல்லி தர்றாரு. அவர் சொர்க்கத்தில் வர்றதில்லை. வண்டர் ஹே யஹா. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். துமாரா ஏக் ரூஹானி படாய். இது உங்களுடைய ஆன்மீக கல்வி. துமாரா புத்தியோ ஷிவ் பாபா கி சாத். உங்களுடைய புத்தியின் தொடர்பு ஷிவ் பாபா. உன்கோ ஹி நாலேஜ்ஃபுல் ज्ञान का सागर. அவரை தான் நாலேஜ்ஃபுல் ஞான கடல்னு சொல்கிறோம். जाने जानकार एक मतलब नहीं वह सबको दिलों को बैठ जाने. அனைத்தும் அறிந்தவர் அப்படின்னா இது அர்த்தம் இல்லை எல்லாருடைய உள்ளத்திலே என்ன என்னங்க ஓடுது, எல்லாருடைய உள்ளத்திலே பாபா இருக்காரு, அப்படி அர்த்தம் இல்லை. வக் ஜோ தாட் ரீடர் होता है सब सुना. ஒவ்வொருத்தருடைய மனசில் என்ன எண்ணங்கள் இருக்குங்கிறது சொல்கிறது. உலகத்தில் எண்ணங்களை அறியும் ஆற்றல் கொண்டவங்க தாட் ரீடர்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தாட் ரீடர் நிறைய பேர் இருக்காங்க. உஸ்கோ பூத் வித்யா காது. அதை கூட பூத கல்வின்னு பாபா சொல்கிறார். யாத்து பாப் படாது. ஆனால் இங்கே நமக்கு பாபாவே பாடம் சொல்லித்தராரு. மனுஷே தேவதா பனாத்தார். மனிதனை தேவதையாக ஆக்குகின்றார். காயன்கைனா மனுஷே தேவதா. மகிமை கூட பாடப்பட்டிருக்கின்றது. மனிதர்களிலிருந்து தேவதைகள். அபி தும் பச்சே சமஸ்தே ஹம் சபி பிராமன் பனே. இப்போ குழந்தைகள் நாம் எல்லாரும் புரிஞ்சுட்டோம், நம்ம பிராமணனாக ஆகியிருக்கோம். ஃபிர் தூசரே ஜென்மே தேவதா பனேங்கே. அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் நம்ம தேவதையாவோம். ஆதி சனாதன் தேவி தேவதா ஹி கைஜத். ஆதி சனாதன் தேவி தேவதா என்றுதான் மகிமை பாடப்பட்டிருக்கு. சாஸ்திரமே தோ டேர் கஹானியாக லிக்தியா. சாஸ்திரங்களில் நிறைய கதைகள் எழுதிட்டாங்க. एक तो बाप डायरेक्ट बैठ पड़ा. ஆனால் இங்கே பாபா நேரடியாக வந்து ஞான படிப்பு சொல்லித்தரார். பகவான் வாச் பகவான் கி ज्ञान का सागर सुख का सागर शांति. பகவானுடைய மகா வாக்கியம். பகவான் தான் ஞான கடல், சுக கடல், சாந்தியின் கடலாக இருக்காரு. பச்சோங்கோ வர்ஷா தேதா ஹே. குழந்தைகளாகி நமக்கு இந்த ஆஸ்தி தர்றாரு. ஏ படாய் துமாரா ஸ்தாபனா கர்னே கேலி. இந்த ஞான கல்வி என்பது புது உலக படைப்புக்காக. நை துனியாமே தேவதாவும் கி ராஜ்யத்தானா. புது உலகத்தில் தேவதைகளுடைய அரசாட்சி இருந்ததல்லவா. பாப்கத்தை மே பிரம்மா துவாரா ஆதி சனாதன் தேவ் தர்மம் கி ஸ்தாபனா. பாபா சொல்லாரு, நான் பிரம்மாவின் மூலமாக ஆதி சனாதன தேவி தேவத தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். ஜப் ஏக் தர்ம் தா அவர் கோய் தர்ம் நஹி தா. எப்போ பாரதத்தில் ஒரு தர்மம் மட்டும் இருந்ததோ அப்போ வேற எந்த தர்மங்கள் கிடையாது. அபி और सब धर्म ही इसलिए त्रिमूर्ति पर तुम समझाते हो ब्रह्मा द्वारा एक धर्म की स्थापना. இப்போ மற்ற எல்லா தர்மங்கள் இருக்கு, ஆனால் அந்த தேவதா தர்மம் இல்லை. ஆனால் நம்ம பிரம்மாவுடைய சித்திரத்தை சொல்லும்போது
திரிமூர்த்தி பிரம்மா மூலமாக மீண்டும் அந்த சத்திய தர்மத்தை இறைவன் ஸ்தாபன செய்கின்றார். காத்தே ஹினா மை நிர்குண் ஹரே கொய் குண் நஹி. இந்த மாதிரி பாடவும் செய்கிறாங்க. எனக்குள்ள எந்த விதமான குணங்கள் இல்லை, நாங்கள் குணங்கள் அற்றவர்கள், நீங்கள் குணவான். அப்பகி தரஸ் படைங்கன்னா அவர்களே அவர்களுக்கு இரக்கம் வரணும். அமரமே கோய் குண் நகி ரத்தா, நமக்குள்ள இந்த குணங்கள் இருக்கிறதில்ல. புத்தி காட்ஃபாதர் கி தரவ், புத்தியானது இறை தந்தை கிட்ட போகணும். உன்கோஹி மர்சிஃபுல் கார், அவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மர்சிஃபுல், கருணை உள்ளம் கொண்டவர். பாப் ஆத்தேஹி ஹே, பாபா வருவதே பச்சோं को सब दुख कलास्कर 100% सुख दीर. குழந்தைகளுடைய அனைத்து துக்கத்தையும் தூரமாக்கி 100% சுகம் நிறைந்தவர்களாக ஆக்கத்தான் பாபா வர்றாரு. கித்னா ரகம் கர்த்தா, பாபா குழந்தைகள் மேலே எவ்வளோ கருணை காட்டுகின்றார். தும் சமஸ்தே பாபா கி பாஸ் ஹம் ஆயே, நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் பாபாட்ட வந்திருக்கோம். तो बाप से पूरा सुख लेना, பாபாட்டிருந்து முழுமையான சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கித்னா ரகம் கர்த்தா, பாபா குழந்தைகள் மேலே எவ்வளோ கருணை காட்டுகின்றார். தும் சம்ஜாத்திய பாபா கி பாஸ் அம்மாயே, நாம் இப்போ பாபா கிட்ட வந்திருக்கின்றோம். தோ பாப் சே பூரா சுக் லேனா, பாபா கிட்டேருந்து முழுமையான சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வஹை சுகதாம் ஏஹை துக்கதாம், பாபா ஸ்தாபனை செய்யக்கூடிய உலகம் சுகம் நிறைந்த உலகம். ஆனால் இந்த கலியுகம் துக்கமான உலகம். இச்சக்கரக்கோ அச்சி ரீதி சம்ஜானாகி, இந்த கால சக்கரத்தை நன்றாக புரிய வைக்க வேண்டும். புரிஞ்சுக்கணும், புரிய வைக்கணும். சாந்திதாம் சுகதாம் கோ யாத் கரோ தோ அந்துமதி சுகதி ஹோ ஜாய். சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய இறுதி நிலை நன்றாக இருக்கும். शांति धाम को याद करेंगे तो ज़रूर शरीर छोड़ने पड़े तब आत्मा शांति धाम में जाएंगे. शांति தாமத்தை நினைவு செய்யும்போது ஆத்மா शरीரை விட்ட உடனே திரும்பி शांति धाम போகும். एक बाप के सिवाय कोई याद न आए, அதனால் ஒரு பாபாவுடைய நினைவு தவிர வேற யார் நினைவு வரக்கூடாது. பாபாவை நினைக்கணும், சாந்தி தாமம் பரந்தாமத்தை நினைக்கணும், வரக்கூடிய சொர்க்கத்தை நினைக்கணும். எக்தம் லைன் கிளியர் சாஹியே, அப்போது நம்முடைய நினைவுகளுக்கு உண்டான அந்த தொடர்பு ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏக் பாப் கோ யாத் கர்னே சே அந்தர் குஷி கி பாராட்ச், ஒரு பாபாவுடைய நினைவு இருந்தால் உள்ளத்தில் மகிழ்ச்சி என்பது அதிகமாயிட்டே. இஸ் புராணி துனியாமே அல்பகால் செல்பங்கூர் சுக், இந்த பழைய உலகத்தினுடைய சுகமெல்லாம் அல்ப காலமான சுகம், சிறுதுளி சுகம்தான். எக் சாத் நகி சல் சக்தா, இந்த சுகம் நிறைந்தது எதுவுமே இங்கு நமக்கு எதெல்லாம் சுகம் கொடுக்குதோ அவையெல்லாம் நம்ம கூட வராது. சாத் ஏக் அவினாஷி கியான் ரத்தன் ஹீ சல், உங்கள் கூட வரக்கூடியது இது அழிவற்ற ஞான செல்வங்கள் தான். யஹி யனி ஞான் ரத்தன் கி கமாய் சாத், இந்த ஞான ரத்தனத்தின் மூலமாக நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோமோ அதுதான் நம்ம கூட வரும். இக்கி ஜனம் பிராலப்து போக்தி ஹோ, இது 21 பிறவிகளுக்கு பலனாக பெறுகிறீர்கள். ஹா அவினாஷி தன் பி சாத் உன்கோ ஜாத்தே து பாப் கோ மதத், அழிவற்ற செல்வம் அது கூட நம்ம கூட வரும். இதெல்லாம் நம்ம பாபாவுக்கு உதவி செய்கின்றோமோ அது அழியாத செல்வமாக மாறி நம்ம கூட வரும். பாபா மாதிரி கௌடியிலே மகள்தே, பாபா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சோழிகளை பெற்றுக்கொண்டு அங்கே நமக்கு பெரிய பெரிய மாட மாளிகைகளை தருகின்றார். பாப் கௌடிக்கு பதிலே கிட்னே ரத்தன் தி, பாபா கோடிக்கு பதிலாக எத்தனை செல்வங்களை தருகிறார்.
और अमेरिकन लोग होता वहाँ बहुत पैसा खर्च कर पुरानी पुरानी चीज करी பாபா சொல்கிறார் அமெரிக்காவில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, பழைய பொருட்கள்லாம் அவங்க விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க, பழைய பொருளுக்கு உண்டான மதிப்பு அவங்க வைக்கிறாங்க. अमेरिकन लोग से पई चीज का 1000 அந்த மாதிரி அமெரிக்கன்ஸ் அல்பகால பொருள்களை ஆயிரக்கணக்காக பணம் கொடுத்து வாங்குறான். பழைய பொருளுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. பாபா கித்னி அச்சா கிரக, பாபா எவ்வளோ நல்ல கஸ்டமராக இருக்காரு. போலாநாத் கயா ஹுவா ஹேனா, அவரை தான் கள்ளம் கபடமற்றவர் என்று புகழ் பாடப்படி. மனுஷம் பத்தா நகி, மனிதர்களுக்கு ஏன் அவரை போலாநாத்தின் மகிமை பாடுறோம் இதுவும் தெரியாது. ஓ தோ சிவ் சங்கர் ஏகீகர், அவங்க பக்தியில் சிவனும் சங்கர்னு ஒன்றுன்னே சொல்கிறான், நினைக்கிறான். உன்கிலே கத்தே பர்தோ ஜோலி, அந்த சங்கர் முன்னாடி போய் என்ன பாடுறாங்க, நீங்கள் எங்களுடைய பையை நிரப்புங்கள். அபி தும் பச்சே சமஸ்தி ஹோ, ஏஹை பேகத் கபா, இவர் நமக்கு எல்லையற்ற தந்தை. वह फिर शंकर के लिए कह देते, फिर दिखाते दूध ततूरा खाते थे, बीक मांगते थे. அவங்க சங்கரை காட்டி சிவன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சங்கர் என்ன பண்ணுறாராமா, அந்த போதை வஸ்து ஏதோ ஒன்று குடித்தாரு, அப்படியெல்லாம் சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க. கியா கியா பாத்தே பைட் பண்ண, என்னென்ன விஷயங்கள் உட்காந்து பக்தியில் கதைகளை எழுதியிருக்காங்க. தும் பச்சே அபி சத்கதி கிளியே படாய் பढ़ रहे, குழந்தைகள் நீங்கள் சத்கதி அடைவதற்காக இந்த படிப்பை படிச்சுட்ருக்கீங்க. ஏ படாய் பில்குல் ஷாந்த் மேரணி, இந்த படிப்பு முற்றிலும் அமைதியாக இருப்பதற்காக. ஏக் பத்தியா ஆதி ஜோ ஜலாத்தே ஷோக் கர்த்தே வக்த் भी इसलिए कि मनुष्य आकर पूछे आप शिव जयंती इतना क्यों मनाते. பாபா சத்கதிக்காக நமக்கு படிப்பு சொல்லித்தர்றாரு. அழியாத ஞான செல்வத்தை நமக்கு கொடுத்து எவ்வளோ உயர்ந்தவராக ஆக்குறாரு. இதனால் தான் நம்ம சிவ ஜெயந்தி ரொம்ப லைட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி கொண்டாடணுங்கிறார். அப்போ மக்கள் கேட்பாங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ கிராண்டாக சிவ ஜெயந்தி கொண்டாடுறீங்க. சிவ்ஹி பாரத் தன்வான் பனது, சிவன் தான் பாரத தேசத்தை செல்வம் நிறைந்த நாடாக ஆக்கிறார். இன் லக்ஷ்மி நாராயண ஸ்வர்க்கி மாலிக் கிஸ்னே பன, இந்த லக்ஷ்மி நாராயணரை ஸ்வர்க்கத்துக்கே எஜமானனாக ஆக்கியவர் யாரு. எக் தும் ஜான்தே ஹோ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா. லக்ஷ்மி ஆகே ஜனமே கோன்தே, லக்ஷ்மி நாராயணன் அவர்களுடைய முற்பிறவியில் என்னவாக இருந்தாங்க. ஆகே ஜனமே ஜெகதம்பா ज्ञानेश्वरी थी, फिर राजराज. ஸ்ரீலக்ஷ்மி முற்பிறவினா இந்த சங்கம் யுகத்தில் ஜெகதம்பாவாக ஞானேஸ்வரியாக அவங்க ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ரிட்டர்ன் சத்தியத்தில் என்ன ஆகிறாங்க, ராஜேஸ்வரி. அப்பது கிஸ்கா படா, இப்போ இதனுடைய ஸ்டேட்டஸ் யாருடையது உயர்வானது, ராஜேஸ்வரியா ஞானேஸ்வரியா, யார் உயர்ந்தவங்க. திக்கத்தைனா ஸ்வர்க்கி மாளிகை, ஸ்வர்க்கத்துக்கே எஜமானனா காட்டுறாங்க. ஜெகதம்பா கஹா மாலிக் தே, ஜெகதம்பா யாருக்கு மாலிக்கா இருந்தாங்க. இன்கே பாஸ் கியூ சாத்து, இவர்கிட்ட ஏன் போகிறீங்க. तो ब्रह्मा को भी 100 भुजा वाले, 200 भुजा वाले, 1000 भुजा वाले. ஆகவே பக்தியில் பிரம்மாவுக்கு 1000 கைகள், 2000 கைகள், பல 100 கைகள்னு பக்தியில் வர்ணிக்கிறான். ஜித்தனா பச்சே ஹோத்தே ஜாத்தே புஜாய் படுத்தி ஜாத்தே, எவ்வளோ குழந்தைகள் அதிகரிக்கின்றார்களோ அவ்வளோ புஜங்களை ஜாஸ்தியாக காட்டுறாங்க. ஜெகதம்பா को भी लक्ष्मी में ஜாஸ்தி பூஜா தியா. ஜெகதம்பா கூட லக்ஷ்மி ஆறாங்க. அவங்க எப்போ சத்திய லக்ஷ்மி ஆறாங்களோ அப்போ அவங்க கையிலையும் கிளியை காட்டிட்டாங்க.
उनके पास जाकर कुछ न कुछ मांगते ही ஜெகத்தம்மா கிட்ட போய் லக்ஷ்மி கிட்ட போய் ஏதாவது யாசிக்கிறான். बहुत आशाएं ले जाते हैं. நிறைய விருப்பங்கள் மனசுக்குள்ள வச்சுட்டு போய் பக்தி செய்கிறான். பச்சா சாஹியே ஏக் சாஹியே, எங்களுக்கு குழந்தை வேணும், எங்களுக்கு அது வேணும், இது வேணும்னு கேட்குறாங்க. லக்ஷ்மி கி பாஸ் கபி ஐசா நஹி லே. லக்ஷ்மி கிட்ட போகும்போது ஒரு பொழுது இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. வக்து சிர்ஃப் தன்வான் ஹி. லக்ஷ்மிங்கிறவங்க பெரிய செல்வந்தராக மட்டும் இருக்காங்க. ஜெகத்தம்பா से तो स्वर्ग की बादशाह मिलती. ஜெகத்தம்பா கிட்டிருந்து ஸ்வர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கின்றது. एक किसको पता नहीं, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஜெகத்தம்பா से क्या मांगना चाहिए, ஜெகத்தம்பா கிட்ட போய் நம்ம இதை யாசித்து கேட்க வேண்டும். एक तो पढ़ाई है ना, இது ஒரு கல்வியாக இருக்கின்றது. ஜெகத்தம்பா क्या पढ़ाते हैं, ஜெகத்தம்பா என்ன படிப்பு சொல்லித் தராங்க? राज योग. इसको कहा जाता है बुद्धि योग. राज யோகத்தை தான் புத்தியின் தொடர்பு, புத்தி யோகம்னு சொல்றோம். तुम्हारा और सब तरफ से बुद्धि निकल एक बाप मिला. உங்களுடைய மனம் மற்ற எல்லா விஷயத்திலிருந்தும் துண்டிக்கப்பட்டு ஒரு பாபாட்ட நம்முடைய மனம் ஃபோக்கஸ் ஆகணும். புத்தி तो अनेक प्रकार बाहर, बुद्धि अनेक पकतला आले पाए. अब आप कहते मेरे साथ बुद्धि योग लाओ. आना இப்போ பாபா சொல்றாரு என்கிட்ட புத்தி யோகா வைங்க. நஹி तो विक्रम विनाश नहीं होगा. இல்லைன்னா பாவ கர்மங்கள் அழியாது. इसलिए பாபா ஃபோட்டோ நிக்கல்னே கி பி மனாக். அதனால் சாக்கார பிரம்மா பாபா இருக்கும்போது அவருடைய தேகத்தை ஃபோட்டோ பிடிக்க கூட அவர் மறுப்பு தெரிவிப்பார். एक इनकी देह है ही नहीं, ஏன்னா இது சிவ பாபாவுடைய தேகம் அல்ல. बाप खुद दलाल बन कहते हैं अब तुम्हारा अतियाला कैंसल है. பாபா குருவாக இருக்கின்றார். இப்போ உங்களுக்கு ஏதாவது நிச்சயதார்த்தம் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. காம் சித்தா से उतर ज्ञान வில் पर बैठ. காமச்சிதை என்ற அதில் அந்த இதில் உட்கார்றது பதில் என்ன பண்ணும்? ஞானச்சிதையில் அமர வேண்டும். காமச்சிதையில் உட்கார்ந்து கருப்பாயிடும். ஞானச்சிதையில் அமர்ந்தால் வெள்ளையாகலாம். அப்படி को आत्मा समझ बाप को याद करो. காமச்சிதையில் இறங்கணும்னா என்ன அர்த்தம்? தன்னைத்தானே ஆத்மான் புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அப்போதான் நம்முடைய பாவங்கள்லாம் அழியும். और कोई मनुष्य ऐसे कहना, வேற எந்த மனிதர்களும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. மனுஷ் கோ பகவான் நஹி கஹா. எந்த ஒரு மனிதர்களையும் கடவுள் என்று சொல்ல முடியாது. தும் பச்சே ஜான்து பாப் பதி தப்பாவன். நீங்கள் குழந்தைகள் தெரிஞ்சிட்டீங்க பாபா தான் பதி தப்பாவன். வகி ஆக்கர் காம் சித்தா சே உத்தர் கியான் சித்தா பர். அவர் தான் வந்து குழந்தைகளை காமம் என்ற நெருப்பிலிருந்து விலக்கி ஞான நெருப்பில் உட்கார வைக்கிறாரு. வகை ரூஹானி பாப், அவர்தான் ஆத்மாக்களுக்கு தந்தை. வக் இன்மே பைட் கத்தி தும் ஆத்மா ஹோ. பாபா இவருக்குள்ள உட்கார்ந்துட்டு சொல்றாராமா, நீங்கள் ஒரு ஆத்மா. பாப் கத்தே மன்மனா. மன்மன से स्मृति आ जाएंगे ना. பாபா சொல்வதே மன்மனாபவ். இந்த மன்மனாபவன் சொல்லும்போதே நமக்கு பாபா சொல்றதெல்லாம் நினைவில் வருது. ஏ புராணி துனியா வினாஷ் சாம்னே கடா ஹே. இந்த பழைய உலகத்தின் அழிவு எதிரிலேயே இருக்கு. பாப் சம்ஜாத்தே ஏகை மகாபாரத் மகாபாரி லடாய். பாபா சொல் இப்போ நடைபெறக்கூடிய யுத்தங்கள் மிக பெரிய யுத்தமாக இருக்கும். कहेंगे लड़ाई तो विलायत में भी होती है, फिर इसको महाभारत लड़ाई. சண்டைகள் என்று சொல்லும்போது அயல் நாட்டில் கூட நிறைய கலவரங்கள் சண்டைகள் ஏற்படுது. ஆனால் இப்போ நடைபெறக்கூடியது பாபா மகாபாரத யுத்தம்னு ஏன் சொல்கிறாரு? பாரத் மேஹி யஜ்ய ரச்சா ஹுவா. பாரத தேசத்தில்தான் யஜ்யத்தை படைக்கின்றார்கள்.
இன்சே வினாஷ் ஜுவாலா நிகிழிகி. இதன் மூலமாக அழிவு என்ற தீயானது வெளிப்பட்டது. अब आप समझा रहे नई दुनिया के लिए விலாயத் ராஜை லேத்தி ஹோ. இப்போ பாபா என்ன சொல்கிறார், புதிய உலகத்தில் பாபா சொல்கிறார், புதிய உலகத்தினுடைய ராஜ்யத்தை நாம் பாபாயிட்டிருந்து பெற வேண்டும். தும் தேவி தேவதா பந்த், நீங்கள் தேவி தேவதைகளாக ஆகிறீர்கள். துமே ராஜாய்மே அவர் கொய் ஹோனா நஹீச், நம்ம ராஜ்யத்தில் வேற யாருமே இருக்க மாட்டான். டெவில் வேர்ல்டு வினாஷ் ஹோத்தா, அசுர புத்தி உலகம் அசுர உலகம் வினாசமாயிடும். புத்தி में याद रहना चाहिए कल हमने राज्य किया था. புத்தியில் இந்த நினைவு இருக்கணும், நேற்று நாம் ஆட்சி செய்தோம், நாளைக்கு மீண்டும் ஆட்சி செய்ய போகின்றோம். बाप ने राजाई दिया फिर 84 जन्म लेते. பாபா ராஜ்யம் கொடுத்த பிறகு 84 ஜென்மங்கள் எடுக்கிறோம். அபி ஃபிர் பாபா ஆயா ஹுவா ஹே, இப்போ மீண்டும் தந்தை வந்திருக்கின்றார். தும் பச்சோக்கு ஏக்யான், குழந்தைகளாக உங்கள்கிட்ட இப்போ இந்த ஞானம் இருக்கு. பாபானே கியான் தியா, பாபா தான் இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். ஜப் டேட்டி தர்மம் கி ஸ்தாபனா ஹோத்த பாக்கி சாரி டிபிள் வேர்ல்டு, எப்போ தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகின்றதோ அப்போ அசுரர்கள் நிறைந்த இந்த முழு உலகம் விநாசமாயிடும். ஏ பாபைட் பிரம்மா துவர சப் பாத்தீஸ், பாபா உட்காந்து பிரம்மாவின் மூலமாக அனைத்து விஷயங்கள் புரிய வைக்கிறார். பிரம்மா பி சிவ கா பச்சா, இந்த பிரம்மா கூட யாரு, சிவனுடைய குழந்தை. விஷ்ணு கபி ராஜ் சம்ஜ, விஷ்ணு என்றால் என்ன, அந்த ரகசியம் பாபா புரிய வைக்கிறாரு. பிரம்மா சோ விஷ்ணு, விஷ்ணு சோ பிரம்மா தான் 84 ஜென்மம் எடுத்து, விஷ்ணு 84 ஜென்மம் எடுத்து பிரம்மா ஆகிறார். பிரம்மா இந்த ஞான பிறவி எடுத்து ஒரே ஜென்மத்தில் விஷ்ணுவாக மாறுகிறார். அபி தும் சமஜ் கயோ பிராமன் ஃபிர் தேவதா பனை ஃபிர். இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம் என்னென்னு, நாம் இப்போ பிராமணர்கள் ஆகிறோம். பிராமணர்கள் ஆன பிறகு தேவதையாக மாறுறோம். அதுக்கப்புறம் தேவதைகள் 84 பிறவி சக்கரத்தில் வர்றாங்க. एक नॉलेज देने वाला एक बाप है, फिर कोई मनुष्य से एक नॉलेज मिल कैसे सकता. இந்த ஞானத்தை தரக்கூடியவர் ஒரே ஒரு சிவ பாபா தான். ஏன்னா அவர் தான் ஞான கடல்னு பார்த்தோம். அப்போ மனிதர்கள்ட்ட எப்படி இந்த ஞானம் கிடைக்கும்? இஸ்மே சாரி புத்தி கி பாத் ஹை, இதெல்லாம் புத்தியால் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள். பாப் கத்தேனா சப் தரப் சே புத்தி தோடோ, பாபா என்ன சொல்கிறாரு, அனைத்து பக்கங்களிலிருந்தும் புத்தியின் இணைப்பை துண்டித்து விடுங்கள். பாப்கத்தே முஜி யாத் கரோ விக்ரம் வினாஷ் ஹோகா. பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவ கர்மங்கள் வினாசமாயிடும். கிரகஸ்த விவகார் மே பல் ரஹோ, இல்லறத்தில் நீங்கள் இருங்க. ஏம் ஆப்ஜெக்டோ சாம்னே கடாகே, உங்களுடைய லட்சியம் குறிக்கோள் எதிரிலேயே இருக்குது. எதிரிலேயே இருக்குன்னு என்ன அர்த்தம்? பாபா லக்ஷ்மி நாராயண் சித்திரம் எதிரில் மாட்டி இருக்காரு. ஜான்தேகோ அம் படுக்கர் எக் பனேங்கே, நம்ம தெரிஞ்சிட்டோம் இந்த கல்வி படித்து நாம் இந்த நிலை அடைய போகின்றோம். துமாரா படாய் ஹைகி சங்கம் யுகி, உங்களுடைய படிப்பு சங்கம யுகத்திற்காக. அபி தூ நம் இஸ் தரஃப் ஹோ ந உஸ் தரஃப் ஹோ, நம்ம இப்போ கலியுகவாசின்னு சொல்ல முடியாது, நாம் இப்போ சொர்க்கவாசி அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கு இடைப்பட்ட சங்கம யுகத்தில் தும் பாகர் ஹோ, நாம் கலியுகத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். பாப்கோ கவ்வையா பி கத்தேனா, பாபாவை படகோட்டி என்றும் புகழ் பாடப்பட்ட. காத்தேஹினா மரணையா பார் லே ஜாவோ, ஆகவே தான் பாடப்பட்டிருக்கின்றது, எங்களுடைய படகை அக்கறைக்கு அழைத்து செல்லுங்கள். இஸ் பர் ஏக் கஹானி பி பனி ஹுயி ஹே, இதற்கு ஒரு கதை கூட உருவாக்கப்பட்டிருக்கு. கொய் சல் படுத்தா கொய் ருக்கு ஜாத்தா ஹே, ஒரு சிலர் அந்த படகுல ஏறி போயிடுறாங்க, ஒரு சிலர் நின்றுறாங்க. अब आप कहते इस ब्रह्मा की मुख द्वारा बैठ सुना दो. இப்போ பாபா சொல்றாரு, இந்த பிரம்மாவனுடைய கமல வாயில் மூலமாக நான் கூறுகின்றேன்.
பிரம்மா கஹா சே ஆயா, பிரம்மா எங்கிருந்து வந்தாரு? பிரஜாபிதா தோ ஜரூர் யஹா சாஹியேனா, பிரஜாபிதா என்பவர் அவசியம் இங்க வேணும் அல்லவா? மை இன்கோ அடாப்ட் கர்த்தா ஹூ, இன்கா நாம் ரக், நான் இவரை தத்தெடுத்து இவருக்கு பிரம்மா என்ற பெயர் வைக்கின்றேன். தும்பி பிரம்மா முக்க வம்சாவளி பிராமன் ஹோ, நீங்க கூட பிரம்மா முக்க வம்சாவளி பிராமணர்கள். ஜோ கலி அந்த் மேகே ஃபிர் வகி சத்ய ஆதிமே ஆய். இப்போ கலியுகத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கோம். நாம தான் சத்தியத்தினுடைய முதல்ல திரும்பி வரப்போகிறோம். தும்கி பஹலே பலே பாப் சே அலஹோ பாட் பச்சானே ஆய். நீங்கள் தான் பாபாகிட்டிருந்து முதல் பிரிந்து உங்களுடைய பாகத்தை நடிக்க வர்றீங்க. அமாரமே சப் தோ நஹி கங்கனா, நமக்குள்ள விட எல்லாருமே ஆரம்பத்தில் வர்றாங்கன்னு சொல்ல முடியாது. எக் பி மாலும் பட் ஜாயே கோன் பூரே 84 ஜனம் லேத்தே ஹே. கடைசி நேரம் வரும்போது தெரிஞ்சிடும் யார் முழு 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். இன் லக்ஷ்மி நாராயண் தோ கேரண்டி, இந்த லக்ஷ்மி நாராயணன் கேரண்டியாக 84 பர்த் எடுக்கிறாங்க. இன்கிலேயே காயன் ஹே ஷாம் சுந்தர், இவருக்காகத்தான் புகழ் பாடப்பட்டிருக்கு ஷாம் சுந்தர். தேவி தேவதா சுந்தர் தி சாவராசே சுந்தர் பனே. தேவி தேவதைகள் என்றாலே அழகானவர்கள். கருப்பாக இருந்து என்ன ஆயிடுறாங்க? அழகாக மாறிடுறாங்க. गावड़ा के चोरे से பதில் சுந்தர் பஞ்சன், கிராமத்து கல்லனாக இருந்தவர் அழகானவராக ஆகிறார். இசமை அப் சோரே சோரியாக, இந்த நேரத்தில் எல்லாமே கிராமத்து கள்ளனாக இருக்கிறார்கள். ஏ பேஹத் கி பாத், பாபா சொல்றது எல்லாமே எல்லைக்கு அப்பாற்பட்ட கருத்துக்கள். உன்கோ கோய் ஜான்தா நஹி, இதனை யாரும் அறியாமல் இருக்காங்க. कितने अच्छी चीज समझानी दी जाती है. பாபா எவ்வளோ நல்ல விதத்தில் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஹரே கிளி சர்ஜன் ஏக்கி, ஒவ்வொருத்தருக்காகவும் மருத்துவர் ஒரே ஒருவர் தான். எக் அவினாஷி சர்ஜன், இவர் அழியாத டாக்டர். योग को अग्नि कहा जाते क्योंकि योग से ही आत्मा का काद निकल. யோகத்தை தான் அக்னின்னு சொல்கிறோம். ஏன்னா யோகத்தின் மூலமாக தான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய கரைகள் துருக்கள் நீங்கும். योग अग्नि से तमो प्रधान आत्मा सतो प्रधान बनती है. யோகம் என்ற அக்னியின் மூலமாக தமோ பிரதான ஆத்மா சதோ பிரதானமாக மாறுகின்றது. यदि आग ठंडी होगा तो अलाय निकलेंगे नहीं. நெருப்பு குளிர்ந்த தன்மையில் இருந்ததுன்னா அதிலிருந்து என்ன ஆகாது? அழுக்கு போகாது. யாதுக்கோ யோக அக்னி காஜ், நினைவை தான் யோகம் அக்னின்னு சொல்கிறோம். ஜிஸ்கோ விக்ரம் வினாஷ், அவ்வளோ நம்முடைய நினைவுகள் பவர்ஃபுல்லாக இருந்தால் நம்ம செய்த பாவங்கள் அழிஞ்சிடும். तो बाप कहते तुमको कितना समझाता रहा, பாபா புரிய வைக்கின்றார், நான் உங்களுக்கு எவ்வளோ புரிய வைக்கின்றேன். தாரணா பி ஹோனா, அதை தாரணே செய்யணும். அச்சா மன்மனா பவ, நல்லது மன்மனா பவ. இஸ்மே தோ தக்னா நஹி சாஹியே, இதில் எந்த கலைப்பும் அடையக்கூடாது. பாப்கோ யாத் கர்னா பி பூல் ஜாத்தா, பாபாவை நினைவு செய்வதும் மறந்துடுறாங்க. एक पतियों का पति तुम्हारा ज्ञान से कितना श्रृंगार करते, இவர் பத்திகளுக்கெல்லாம் மேலான பதி உங்களை ஞானத்தால் எவ்வளோ அலங்காரம் செய்கிறாரு. நிராகார் பாப் கத்திய और सबसे புத்தியோடு मुझ अपने बाप को याद करो. நிராகாரமான தந்தை கூறுகின்றார், அனைவற்றிலிருந்தும் உங்களுடைய புத்தியை துண்டித்து பாபாவாகி என்னை நினைவு செய்யுங்கள். பாப் சபிகா ஏக்கி ஹை, பாபா அனைவருக்கும் ஒருவர் தான். துமாரா அப் சடுத்தி கலா ஹோத்தி ஹேனா, இப்பொழுது உங்களுடைய முன்னேற்ற கலை என்பது ஏற்படுகின்றது. கத்தினா தேரே பானே சர்வ காபலா, உங்களுடைய முன்னேற்றத்தில் அனைவருடைய முன்னேற்றம் இருக்கு. பாப் ஆயஹே சர்வ காபலா கர், பாபா வந்திருப்பதே அனைவருக்கும் நன்மை செய்ய. ராவன் தோ சப்கோ துர்கதி மே லேயே ஜாத்தா, ராவணன் அனைவரையும் துர்கதியில் அழைச்சிட்டு போறாரு. ராம் சப்கோ சத்கதி மே லே ஜாத்தா, ராமர் அனைவரையும் சத்கதியில் அழைச்சிட்டு போறாரு.
अच्छा, நல்லது. मीठे मीठे सिकिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप के रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों के रूहानी बाप को நமஸ்தே. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडान मुख्य सारम. बाप की याद से अपार सुख का अनुभव करने के लिए बुद्धि की लाइन क्लियर चाहिए. பாபா கிட்டிருந்து நம்ம அளவற்ற சுகத்தை அனுபவம் செய்வதற்கு புத்தியினுடைய தொடர்பு தெளிவாக இருக்க வேண்டும். याद जब अग्नि का रूप ले तब सतोप्र. நினைவு என்பது ஒரு நெருப்பாக இருக்க வேண்டும். நெருப்பில் தான் என்ன ஆளுக்கெல்லாம் பஸ்பாகும். அப்போ தான் சத்தோ பிரதானமாக மாற முடியும். பாப் கௌடியோं की बदल रतन देता है. பாபா சோழிகளை பெற்றுக்கொண்டு ரத்தனத்தை தருகிறார். ऐसे போலாநாத் பாப் से अपनी झोली भरनी है. அப்படிப்பட்ட போலாநாத் தந்தையிட்டிருந்து தன்னுடைய பைகளை நிரப்பிக் கொள்ள வேண்டும். शांति में रहने की पढ़ाई पढ़ सद्गति को प्राप्त करना. சாந்தியாக இருப்பதற்கு இந்த கல்வியை கற்றுக்கொண்டு சத்கதியை பிராப்தமாக பெற வேண்டும். வரதானம். माया की बंधन से सदा निर्बंधन रखने वाला योग युक्त बंधन मुक्त भव. மாயினுடைய பந்தனங்களிலிருந்து சதா நிர்பந்தனா ஆக யோகயுக்த் பந்தன் முக்த் பவ. பந்தன் முக்திக்கு நிசானி சதா யோகயுக்த். பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர்களுடைய அடையாளம் சதா யோகயுக்தர். योगयुक्त बच्चे जिम्मेवारी की बंधन व माया का बंधन से मुक्त होगा. யோகயுக்த குழந்தைகள் பொறுப்புகள் என்ற பந்தனம் மேலும் மாயை என்ற பந்தனத்திலிருந்து முக்தியா இருப்பாங்க. மன் கபி பந்தன் ந ஹோ. மனதிற்கும் பந்தனங்கள் என்பது இருக்கக்கூடாது. லௌகிக் ஜிம்மேவாரி தோ கேள்கினா. லௌகிக்க பொறுப்புகள் இவைகள் யாவும் ஒரு விளையாட்டு. इसलिए डायरेक्शन प्रमाण खेल की रीति से हंसकर खेल. ஆக டைரக்ஷன் பிரமாணமாக இவைகளை ஒரு விளையாட்டு என்று கருதி விளையாட வேண்டும். ஹன்ஸ்கர் கேல். சிரிச்சிட்டே விளையாடு. கபி சோட்டி சோட்டி பாத்தோமே தக்கிங்கே नहीं. அப்போ வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கலைப்படைய மாட்டேன். அகர் பந்தன் சமஸ்தே தோ தங்க் ஹோத். பந்தனம் என்று நினைச்சீங்கன்னா நீங்கள் தொந்தரவாயிடுவீங்க. क्या क्यों का प्रश्न उठता. ஏன் என்ன என்ற கேள்விகள் எழுகின்றது. லேக்கின் ஜிம்மேவாரி பாப் और आप நிமித் हो. ஆனால் பொறுப்பானவர் பாபா, நீங்கள் நிமித்தமானவர்கள். इस स्मृति से बंधन मुक्त बना तो योगयुक्त. இந்த நினைவின் மூலமாக பந்தனங்களிலிருந்து நீங்கள் முக்தி அடைந்தால் யோகயுக்தாக ஆகலாம். ஸ்லோகன். करण करावन की स्मृति से बान और अभिमान को समाप्त करो. செய்பவர் செய்விப்பவர் பாபா என்ற இந்த உணர்வின் மூலமாக பானத்தையும் அபிமானத்தையும் அழித்து விடுங்கள். நான் என்ற பானமோ மேலும் அபிமானம் அகங்காரமோ வரக்கூடாது. अव्यक्त इशारा. सत्यता और सभ्यता रूपी कल्चर को अपनावो. சத்தியதா மேலும் ஒழுக்கம் என்ற கலாச்சாரத்தை தன்னுடையதாக ஆக்குங்கள். अपवित्रता सिर्फ किसको दुख देना या पाप कर्म करना नहीं. अपवित्रता என்பது நம்ம பிறருக்கு துக்கம் கொடுப்பது அல்லது ஏதாவது பாவங்கள் செய்வது என்பது மட்டும் அல்ல. लेकिन स्वयं में सत्यता स्वच्छता विधि पूर्वक अगर अनुभव करते तो पवित्र. தான் தனக்குள் சத்தியத்தன்மை சுத்த தன்மை என்பது விதிமுறைப்படி அனுபவம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் பவித்திரமானவர்கள்.
जिसे कहावत है ना, सत्य का नाव डूबती नहीं लेकिन डगमग होती. ஒரு பழமொழி சொல்லப்பட்டிருக்கின்றது, சத்தியத்தின் படகு ஆடும் அசையும் ஆனால் ஒரு பொழுதும் மூழ்காது. तो विश्वास की नाव सत्यता है. நம்பிக்கை என்ற ஒரு படகுதான் சத்தியதா. ஹானஸ்டி है, ஹானஸ்டாக இருக்கணும். जो डगमग होगा लेकिन डूबेंगे नहीं. இது ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது. इसलिए सत्यता की हिम्मत से परमात्मा का प्रत्यक्षता का निमित्त. அதனால் சத்தியதா என்ற தைரியத்தின் மூலம் பரமாத்மாவை பிரத்யக்ஷம் செய்வதற்கு நிமித்தமாக ஆகுங்கள். பரமாத்மா பிரத்யக்ஷம் செய்ய நிமித்தமாக. எதனுடைய ஆதாரத்தில்? சத்தியதா. சத்தியத்தால் என்ன வேணும்? சபியதா, ஒழுக்கம் என்பது வேணும். ஒழுக்கத்தோடு நம்ம சத்தியமாக இருக்கும்போது எவ்விதமான பிரச்சனைகள் நம் முன்னால் வந்தாலும் அது ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
வரங்கள் எனக்காக வரங்கள் வாரி வழங்கும் பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. உன்னோடு வருவேன், உன்னோடு வருவேன் அன்பான பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. நீங்கள் வலிமையானவராக இருந்தால் எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்க முடியாது. எனவே பிரச்சனைகள் மேல குற்றம் சொல்வதை விடுத்து தன்னைத்தான் சரி செய்யுங்கள். If you are strong enough, no problems can shake you. So, stop complaining about problems and start correcting yourself.